திருத்தணி அருகே கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்தில் 3 பெண்களை தலைமை காவலர் தாக்கிய விவகாரத்தில் முக்கியமான ஒரு விசாரணை நடைபெற்று வருகிறது. மனித உரிமை ஆணையம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரித்து வருகிறது. தாமாக முன்வந்து தற்போது இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம். 3 பெண்கள் தாக்கப்பட்ட வழக்கில் தாமாக முன்வந்து மனித உரிமை ஆணையம் இதனை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் தகவல்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த கனகம்மா சத்திரத்தில் பேக்கரி நடத்தி வரக்கூடிய சிவாஜி என்பவர் மதுமிதா என்பவருக்கு செல்போனில் தகாத வார்த்தைகளால் மெசேஜ் அனுப்பியதாக கூறப்படுகிறது. இது குறித்து மதுமிதா தனது தோழி செபந்தி தனம் ஆகியோருடன் சென்று கனகம்மா சத்திரம் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்து சென்ற போது ராமர் என்ற காவலர் 3வரையும் தாக்கியதாக செய்திகள் வெளியாகின. இந்த செய்திகளின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் இது சம்பந்தமாக 6 வாரங்களில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கண்ணதாசன் உத்தரவிட்டிருக்கிறார். சரவணன், தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.